வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் சமீபத்தில் பேசின ஒரு காணொலியை அவருடைய சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டார். அதை காணொலியை அவ்வாறாகவே விட்டிருந்தால் தெரிந்திருக்காது. வெளியிட்ட சிறிது நேரத்தில் அதனை நீக்கினார். அதன் பிறகு என்ன பேசினார் அப்படின்ற சர்ச்சையும் விவாதமும் தொற்றிக்கொண்டது. ஆட்சியில் பங்கு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. 2016 அந்த முழக்கத்தை மீண்டும் ஒலித்தோம். கட்சி தொடங்கும் போது வைக்கப்பட்ட அந்த முழக்கம் 16 ஒலித்தோம், இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற கோரிக்கை அதில் வைத்திருக்கிறார். ஏன் அதிகாரத்தில் பங்கு, ஏன் ஆட்சியில் பங்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் அந்த வீடியோவில் பேசியிருந்தார். அதன் பிறகு அந்த வீடியோ டிலீட் செய்யப்பட்டது. அதன் பிறகு தன்னுடைய அட்மின் அந்த வீடியோ வெளியிட்டார் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அதன் பிறகு அதில் பேசப்பட்ட செய்தி உண்மைதானே, அதில் பேசப்பட்டது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை அப்படின்னு திருமாவளவன் விளக்கம் கொடுத்தார். இதற்கு மத்தியில் மீண்டும் அந்த வீடியோ மாலையில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழலில் கடந்த வார நிகழ்வோடு விசிக நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டு, அந்த மாநாட்டிற்கு அதிமுகவுக்கும் அழைப்பு, அதோடு இந்த நிகழ்வையும் பொருத்தி பார்க்கணுமான்ற கேள்வி வந்தப்போ திமுக கூட்டணியில் சலசலப்பு இருக்கிறது, அது ஒரு நெல்லிக்காய் மூட்டையாக இருக்கிறது, அது எப்போது வேண்டுமானாலும் உடைந்து சிதறும் அப்படின்னு அதிமுக தரப்பிலிருந்து திரு டி ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழலில் எங்களுடைய கூட்டணி உறுதியாக இருக்கிறது, இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். அதோடு சேர்ந்து திருமாவளவன் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள், காவல்துறையினர் பற்றிய குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாரு, மாவட்ட ஆட்சியரை பற்றிய குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார், அமைச்சர்கள்ட்ட பேச போகிறோம் அப்படின்றாரு. இந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடுமா இது அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. ஆட்சியில் பங்கு கேட்கும் திருமா அடுத்து என்ன விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தங்களோடு நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து ஜோதிடர் வழக்கறிஞர் திரு செல்வி அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதேபோல் மற்ற விருந்தினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு சேல மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் விசிக சட்டமன்ற உறுப்பினர் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு சேல மணிகண்டன் அவர்கள்ட்ட, இது நீண்டகால கோரிக்கை, நீண்டகால முழக்கம். இன்றைக்கு மட்டும் இல்லை, 99 சொன்னோம், 2016 சொன்னோம், இன்றைக்கும் சொல்கிறோம். இதுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவே விளக்கம் கொடுத்து விட்டார். ஆனால் அதிமுக இதை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களா அங்கே இருந்து ஒரு சமிக்கை வந்து விட்டது, சலசலப்பு இருக்கிறதுன்னு. அதிமுக இதை பொலிட்டிக்கலாக இதில் மைலேஜ் தேட முயற்சிக்கிறதோ? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். காக்கே, 2 நாளாக சென்னையில் இருந்தேன். உங்களை அந்த ஈக்காட்டு தாங்கல்ல இருக்கிற இன்னொரு டிவியோட ஆஃபீஸில் உங்களை 2-3 தடவை பார்த்தேன். என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் திடீர்னு திடுக்கிட்டு போனீங்க. என்ன கார்கே இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஏதோ கான்ஃபரன்ஸுக்கு அழைக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு வேற சொன்னீங்க. நீங்கள் அதோட நிறுத்தியிருந்தா எனக்கு உங்கள் மேலே எந்த சந்தேகமும் வந்திருக்காது. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் எங்கள் தந்தி முதலாளிங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க அப்படின்லாம் வேற சொன்னீங்களா. அதனால கொஞ்சம் எனக்கு சந்தேகம். 2026 வரைக்கும் தந்தியில் தானே தொடருவீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே கார்கே? நீங்கள் என்ன வச்சு வேற யாருக்கு கதை சொல்கிறீங்க? இல்லைங்க, சொல்கிறேன். இதுக்கு தான் அரசியல் நிகழ்வுக்கு சம்மந்தம் இருந்தால் நீங்கள் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க, அது கம்பெனி பொறுப்பாகாதுங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, திருமாவளவன் அரசியலுக்காகவே தன்னுடைய பெயரை திருமாவளவன் என்ற பெயரை திருமாவளவன் என்று மாற்றிக்கொண்டவர். அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிற அந்த வீடியோவை நானும் பார்த்தேன், உங்கள் தந்தி டிவியில் வெளியாக அதை நான் பார்த்தேன். சீட் ஷேர் மட்டுமல்ல, பவர் ஷேரும் வேணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாருங்க. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதனுக்கும் அதிகாரம் அப்படிங்கிறவர் ஏறத்தாழ மூப்பனாரால் வளர்க்கப்பட்டு ஒரு 25 ஆண்டு காலம் அரசியலில் 30 ஆண்டு காலம் பயணித்தவருக்கு தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு கட்சி இந்தியாவிலேயே கொடுக்காத அளவுக்கு இவர் சொன்ன மாதிரி கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதனுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்குதுன்னு தெரியாதவர்ல 2 பெண்மணிகளை முதலமைச்சர் ஆக்கியது அதிமுக. 2 சாதாரண எளிய ஓபிசி மனிதர்களை முதலமைச்சர் ஆக்கியது அதிமுகன்னு அவருக்கு எல்லாம் நல்லா தெரியுங்க. நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு ஒரு தரப்பு கேட்டப்ப தலித் எல்மலை அப்படிங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த தலைவரை பொது தொகுதி திருச்சியில் நிறுத்தி வெற்றி பெற செய்தது அதிமுக அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. சங்கரன் கோயில் கருப்புசாமிங்கிற ஒரு எளிய பட்டியலினத்தவரை அமைச்சராக்கி அழகு பார்த்தது அதிமுகவோட ஆட்சி. சமீபத்தில் பெஞ்சமின் அப்படிங்கிற ஒரு தலித் கிறிஸ்தவரை அதே மாதிரி அமைச்சராக்கி சபாநாயகர் ஆக்கியிருக்கு. அதெல்லாம் தெரிந்த கதை சார். இன்னைக்கு திருமா கூட்டணியில் இருக்கேன் அப்படின்ட்டாரு. இல்லை நான் ஐசோலேஷனில் இருக்கேன், நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை.
இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்லி திருமா வந்து வருவார் அப்படின்றதுக்கான நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்களோ? இல்லை, அந்த ஒரு விஷயத்தில் எனக்குமே ஒரு சின்ன ஒரு சங்கடம் உண்டுங்க. திருமாவளவன் அதிமுகவை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பேர வலிமையும் ஆட்சியில் பங்கு கேட்பதற்கும் அதிமுகவை ஒரு ஊறுகாயாக பயன்படுத்தி கொள்கிறார். நீங்கள் இல்லாட்டினா நான் அந்த பக்கம் போயிடுவேன் அப்படின்னு ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறாருங்கிறத அதிமுக மிக நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி எதுவுமே ரியாக்ட் பண்ணலங்கிறத உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் கொஞ்சம் அதீதமாக அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன குறை அவங்க மேலே உண்டுங்க. அவரு நல்லா, அதாவது இதில் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக இருக்கிறாருங்க. அவர் அதிமுகவை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறார். நான் எனக்கு அறிஞ்ச வரைக்கும் என்னுடைய அரசியல் பார்வையில் சொல்கிறேங்க, அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஒருவேளை இப்படி வெளியே வந்தார்னா அந்த கட்சியில் இருக்கிற திருமாவளவன் கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களே திமுகவோட இருக்கிற அதீத நெருக்கம் காரணமாக அந்த கட்சியை உடைத்து விடுவார்கள் என்கிற அளவுக்கு திமுகவில் ஊடுருவி போயிருக்குது அந்த கட்சியில். அப்படிங்கிறப்ப திருமாவளவன் அதிமுகவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்கிறார். இது அதிமுக ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வாக தான் கடந்து போகுதுன்னு நான் நினைக்கிறேன் கார்கே. இதுல வேற எதுவும், ஆனா ஒரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, மது ஒழிப்பு மாநாடுங்கிற பேர்ல கூட்டணி ஒழிப்பு மாநாட்டுக்கு முயல்கிறாரோ அப்படிங்கிற அளவுக்கு சில அவருடைய முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதை ஒரு பகடைக்காயா பயன்படுத்திட்டு இருக்கிறாருன்னு தாங்க எனக்கு தோணுது. கேட்போம். இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் திருமா அவர்கள் ஏன் அந்த வீடியோவை வெளியிடணும், வெளியிட்டதோடு ஏன் டெலீட் பண்ணணும், டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா மீண்டும் வெளியிடணும், அங்கே தான் சர்ச்சை வருகிறது. இடம் பொருள் எவனோடு இணைத்து பார்க்கணுமோ திரு சிந்தனை செல்வன்? இது மாதிரி விவாதங்களில் நேரடியாக கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமானது. இது மாதிரி தொலை தொடர்பு இந்த மாதிரி இணைப்புகளில் வரும்போது நிறைய சிக்கல்கள் வந்துடுது. எனக்கு முன்னாடி நண்பர் மணிகண்டன் பேசினார். ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது மாதிரி ஒரு ஃபோரத்தில் உட்காந்து நம்ம பேசும்போது கவனமாகவும் நேர்மையாகவும், குறைந்தபட்ச நேர்மையாகவும் பேசணும். அரசியலுக்காக திருமால் வளவன் அப்படிங்கிற பேரை திருமாவளவன் அவர் மாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அப்படி அவர் மாற்றிக்கல, அவருடைய தொடக்க நிலையிலிருந்தே அவருடைய பேர் திருமாவளவன் தான் அப்படின்னு சொன்னால் அவர் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறாரா? இது என்ன ஏதாவது ஒரு தனிநபர் தொலைக்காட்சி இல்லை. ரெண்டாவது, கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை பொறுப்பாளர்களே உடைக்க போகிறாங்க. இதெல்லாம் உங்கள் வளர்ப்பு முறை எப்படி இருக்குது? நீங்கள் அப்படி வளர்ந்த விதம், உங்களுடைய சூழல், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கருத்தியல் எப்படி இருக்குது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவுடைய தலைமையில் மிக நீண்ட காலமாக இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன காலகட்டத்திலிருந்து இன்னை வரைக்கும் அவரோடு பயணிக்கக்கூடிய தியாகமும் அர்ப்பணிப்பும் தோழமையும் மிகுந்த தோழர்களை வச்சு இது கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி. அதில் சப்ஜெக்ட் என்னவோ அதை பற்றி பேசுங்க. ரொம்ப இது மாதிரி ரொம்ப ஒரு மூன்றாம் தர உரையாடல்களை நான் எதிர்பார்க்கல கார்கே. ரொம்ப விஷயத்துக்கு வந்துரும். இப்போ இந்த நேரத்துல திரும்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி தானே. இல்ல நேர்ல இருந்திருந்தனாக்கா இன்னைக்கு வேறு விதமா இருக்கும். உங்க பேரு என்ன, இதெல்லாம் ஒரு உரையாடல வர வேண்டிய விஷயம். நம்ம தவிர்த்துருவோம். நான் சொல்றேன், மணி என்ன சொல்லிடுறேன். இல்லை, இது ரொம்ப தவறானதுங்க. நீங்கள் திருமால், நான் சொல்கிறேன், மரியாதைக்குரிய நண்பர் மணிகண்டனுக்கு சொல்கிறேன், திருமால் வளவன் என்பதை அரசியலுக்காக திருமாவளவன் மாற்றிக்கிட்டாரு அப்படின்பது பொய். அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஒரு பொது வெளியில் கோடிக்கணக்கான மக்கள் தந்தி தொலைக்காட்சிங்கிற ஒரே விஷயத்துக்காகவே இந்த தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்பகத்தன்மையும் ஒரு நீண்டகால பாரம்பரியமும் உள்ள ஒரு தொலைக்காட்சி நம்மளை கூப்பிட்டுருக்கேன்னா நம்முடைய சொற்களில் குறைந்தபட்ச கண்ணியமும் நேர்மையும் இருக்கணும். கட்சியில் இருக்கிறவங்க உடைக்க போகிறாங்க, அதிமுகவை பகடக்காயாக மாற்றி, எல்லா ஜனநாயக சக்திகளும் வரலாம்னு சொல்கிறது ஒரு தவறா? அதில் யாரை பகடக்காயாக மாற்றிக்கிறாங்க? இல்ல அது பாஜகவும் அந்த கேள்வியை முன்வைக்கல. இது ஒரு வகையிலான, இப்போ அதிமுகவை அழைத்தது ஒரு வகையிலான மிரட்டலா அப்படின்னு பாஜக சார்பில் இருந்து முன்வைக்கிறாங்க அந்த கேள்வியை. இணையமைச்சர் எல் முருகனே அந்த கேள்வியை கேட்கிறார். இல்ல
இல்லை கார்கே, நான் ரொம்ப பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு எதையும் பேசிட்டு நான் பேசுகிறேன்னு சொல்ல முடியாது. எல்லாமே தொலைக்காட்சிகளில் சாதாரண ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து எல்லாருமே பதிவு பண்ணிக்கிறாங்க. நானாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுங்கிறத வர நீங்கள் எதிரிலிருந்து கேள்வி கேட்குறீங்க. மது ஒழிப்புன்னு சொல்கிறீங்களே, இப்போ எல்லா கட்சிகள்லையும் அழைப்பு எடுப்பீங்களா? எல்லா கட்சிகளும் வந்து கலந்துக்கலாம். ஏன்னா எல்லா கட்சிகளுமே மது ஒழிப்பை தொடர்ந்து ஒரு கொள்கையாக பேசி கொண்டிருக்கிற கட்சிகள் தான். இது ஏதோ புதுசாக விடுதலை சிறுத்தைகள் கண்டுபிடிச்ச ஒரு கோரிக்கை இல்லை, விடுதலை சிறுத்தைகள் திடீர்னு முழங்குற முழக்கமும் இல்லை. இந்த கட்சியினுடைய முதற்கட்ட அரசியலே கள்ளச்சாராய வியாபாரிகளை எதிர்த்து தான் எங்களுடைய வட மாவட்டங்களில் எங்களுடைய தொடக்க காலத்தில் அவ்வளவு போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். 1-2 போராட்டங்கள் இல்லை. இது விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறு எப்படி இருக்குன்னா, எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் திமுக, அண்ணா திமுக எல்லாமே, காங்கிரஸ் உட்பட்ட, இடதுசாரி இயக்கம் உட்பட, பாமக உட்பட, பாஜக உட்பட மதுவுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து செயல்படுறாங்க. ஒரே களத்தை ஷேர் பண்ணிக்க முடியாத நிலையில் இருக்கிற சாதிய மதவாத கட்சிகள் தான். வெளியிட வேண்டிய சூழல் என்ன, டெலீட் பண்ண வேண்டிய சூழல் என்ன? நேற்று முன்தினம் நானும் தோழரும் கலந்துக்கிட்டோம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு இது வெள்ளூர்ல இந்த நிகழ்ச்சி இருந்தது, இதே மண்டல செயற்குழு. சீதாராம் யெச்சூரியினுடைய மரணத்தினால தலைவர் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டு அவர் வந்து டெல்லி போனாரு. இணைந்து தினமும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சியை தான் மீண்டும் பேசணும். அப்படி பேசுகிற போது மறுநாள் வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கிளிப்பிங்ஸை அந்த அட்மின் வெளியிடுறதும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது தவறுதலாக டெலிட் ஆயிருக்கு. ஏன்பா டெலிட் பண்ணீங்கன்னு சொல்லி அண்ணன் மீண்டும் அதை போடுங்கன்னு தான் சொல்லிக்காரே தவிர ஏன் வெளியிட்டீங்கன்னு அவர் கேட்கல. சரி, நீங்க தலைவர் பேசிக்கிறாங்க, பேசினதை கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டிருக்கீங்க, ஏன் டெலிட் பண்ணீங்கன்னு தான் கேட்டார் தலைவர். திருமாவளவன் அவர்களை பத்தி மட்டுமே 2 வாரமா சர்ச்சை. போன வாரம் அந்த சர்ச்சையை பார்த்தோம், இந்த வாரம் சர்ச்சை. இரண்டுமே கூட்டணி சம்பந்தப்பட்டதா இருக்கு. அது அப்ப கட்டமைக்கப்படுதா? யார் கட்டமைக்கிறா? மரியாதைக்குரிய கார்கே அவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நான் பணிவா கேட்டுக்கிறேன். மது ஒழிப்புன்னு சொன்ன பிறகு மதுவை ஒழிக்க முடியுமா? எப்படி ஒழிக்கலாம்? இடையில நிறைய மது நோயாளிகள் உருவாயிருக்கிறாங்களே, இடைக்கால தீர்வு என்ன? மது சரி பரவாயில்ல, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. போதை பொருள்ங்கிறது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட மாஃபியா கும்பல் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. சரி, இது எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இன்னைக்கு இளைய தலைமுறை எவ்வளவு கொடூரமாக இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் தான் தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து மிக மிக சாதாரணமாக பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கூட மது அருந்திருக்கிறாங்க, மது அருந்திட்டு வருகிற சூழலை பார்க்குறோன்னு எல்லாருமே பேசுகிறோம். இதுதான் விவாதத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பொது உளவியல் பரிதாபமாக இருக்குது. மது ஒழிப்பு நம்ம பேசுகிறோம்னா, போதை ஒழிப்புன்னு பேசுகிறோம்னா, அதை விட்டுட்டு கூட்டணி கணக்கை பேசக்கூடிய சூழல் இருக்குது. மீண்டும் மீண்டும் தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, கூட்டணி கணக்குகளுக்கு எந்த இதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கல்ச்சுரல் வார், ஏழை எளிய மக்கள் மேல திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு கலாச்சார பண்பாட்டு யுத்தமா இதை எதிர்க்கிறோம். இதை எதிர்கொள்ள வேண்டிய காலத்துல எல்லாரும் சேர்ந்திருக்க ஒரு விஷயம் கார்கே, இது ஒரு தேசிய பேரழிவு, பேரிடர். சரி, ஓகே, நான் வரேன். திரு கோட்டீஸ்வரன் அவர்களுடைய பார்வை வாங்கணும். திரு கோட்டீஸ்வரன், இது நான் சொன்ன மாதிரி போன வாரம் வேற ஒரு விஷயம் பேசணும், இந்த வாரம் வேற ஒரு விஷயம். ஆனால் இது வந்து கட்டமைக்கப்படுகிறதோ அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போது எழுப்பப்பட்டது நாங்கள் அதிமுகவுக்கு அழைப்பு நாங்கள் விடுத்திருக்கோம்னு அவர் சொல்லலை. கேட்ட கேள்விக்கான பதிலாக அவர் சொல்கிறாரு. இன்று வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டாரு, அது சர்ச்சையாகுது, அப்புறம் நீக்கிறாரு, அப்புறம் திரும்ப வந்து அதில் எதுவும் சர்ச்சை இல்லைன்னு வெளியிடுறாரு. ஸோ இது வந்து பிரச்சனை, சர்ச்சை உருவாக்கப்படுகிறதா இங்கே இயல்பா இல்லாமல்? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்ல வந்து இது பார்த்திங்கன்னா, ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டு அப்புறம் சர்ச்சை இல்லை, கூட்டணியில் பிரச்சனை இல்லை என்பது ஒரு வாடிக்கையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாக இப்படி தான் போகுது. இதே காங்கிரஸ் கட்சியிலும் இதேமாதிரி ஒரு கருத்து வந்துச்சு திமுக கூட்டணியில் இருந்த பொழுது. அப்போ கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஏன் காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் வரக்கூடாது, ஏன் முதலமைச்சர் வேட்பாளர் இங்கிருந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்தது. அதே மாதிரி அது காங்கிரஸ் கட்சி ஒரு வாட்டி வந்தது. பட் அண்ணன் திருமாவளவன் இருக்கக்கூடிய விசிக அமைப்பை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சை என்பது தொடர்ந்து வருகிறது. சரி, இது சர்ச்சை தானே, இதில் எதனா முகாந்திரம் இருக்கா, இதில் என்ன நியாயம் இருக்கா, இதில் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இது எல்லாமே இருக்குது. இதை தாண்டி அதிகமான அரசியல் இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை யாரோ ஒரு கவுன்சிலரோ 19 ரூபா போட்டுட்டு ட்வீட்டை போட்டு எடுக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 1980களிலிருந்து அரசியலை தெரிந்து அரசியல் புரிந்த ஒரு அரசியல் ஆளுமை ஐயா திருமாவளவன் அவரோட ட்விட்டர் ஹேண்டில் இருந்து போடுறாங்க, எடுக்கிறாங்க, திருப்பி போடுறாங்க, எடுக்கிறாங்க, திருப்பி போடுறாங்க. அப்போது இது பிரச்சனை ஆகும்னு நல்லா தெரியும், இது பிரச்சனை ஆகணும்னு அவங்களுக்கு தெரியும்.
அப்போ இது என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் யுஎஸ் போயிட்டு வராரு. ஒட்டுமொத்த கேபினெட்டில் இருக்கிற அமைச்சர்களும் போயிட்டு முதலமைச்சரை பார்த்துட்டு நன்றி தெரிவிக்கிறது இல்லை பாராட்டு தெரிவிக்கிறது. அப்படி திமுக கொண்டாடுகின்ற அந்த நேரத்தில் கூட்டணி கட்சியில் ரொம்ப முக்கியமான இருக்கிற ஒரு கூட்டணி தலைவர் அவரோட சொந்த ட்விட்டர் ஹேண்டில் இருந்து போடுறாரு. ஒரு விஷயம், அண்ணன் திருமாவளவனை பாராட்டணும், என்னோட அட்மின் போட்டுட்டாங்க, எனக்கு தெரியாது, வேற யாரோ போட்டாங்க, பழச போட்டாங்கன்னா பண்ணல, தெரிஞ்சே பண்றாங்க, வேணும்ட்டே பண்றாங்கன்ற நான் ஒரு பத்திரிகையாளரா முதல்ல புரிஞ்சுக்கிறேன். இதுல நான் அட்மின் போட்டாரு, நான் கேட்கிறேன், நான் இப்பதான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாரு, அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த வீடியோ வந்திருக்கு. அதுதான் சொல்றேன், இது வந்து அவங்களோட நாலேஜோட நடக்கிற ஒரு விஷயம், எல்லாமே தெரிந்து நடக்கிறது. யாருமே வந்து இப்போ விசிகே நண்பர்களோ இல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்களோ நாங்க சொன்ன கருத்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, மாத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லல. அவங்க அந்த கொள்கையில இன்னும் தெளிவா இருக்கிறாங்க. இதனால தர்ம சங்கடமான சூழ்நிலை யாருக்குன்னா திமுகக்கு தான். இதுல வந்து அதிமுகக்கும் வந்து, அதாவது வரப்போறது தேர்தல் காலம், கட்சியை வந்து ஒரு நீரோட்டமாக வச்சுக்கிறதுக்கும் அரசியலில் அந்த சீட்டு அதிகமாக பெறறதுக்கும் ஒரு யுக்தியாகவும் இதை பார்க்கலாம். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பிஜேபி வந்து இது மாதிரி வச்சு வருதா? பிஜேபியில் இருக்கிற கூட்டணி இப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சமீப காலமாக ஒரு சில பிரச்சனைகள்லாம் பார்த்தோம், முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. பட் இங்கே என்னன்னா, இப்போ இந்த சர்ச்சை வர்றதுனால கூட்டணி முடிஞ்சிரும் அப்படின்றது கிடையாது. அண்ணன் திருமாவளவன் எல்லா சைட்லையும் டோரை திறந்து வைக்கிறாருன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் மொதல் பார்வை. அதற்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, மது ஒழிப்பு என்பது உங்களோட தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது தானே, மதுவால் அதிகமான மக்கள் சாவறாங்க தானே, நீங்கள் மது ஒழிப்பு கொண்டு வருவேன்னு சொன்னீங்க தானே, தேர்தலில் பிரச்சாரம் பண்ணீங்க தானே, வாக்குறுதி கொடுத்தீங்க தானே, அதை செய்யுங்கன்னு வாங்க. ரெண்டாவது, எனக்கு முன்னாடி அண்ணன் அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் பேசினார், நியாயமான உண்மையான பேச்சு. மது பழக்கம் இன்னைக்கு ஸ்கூல் போகிற பசங்கிட்டையும் காலேஜ் பசங்கிட்ட கஞ்சா போத அதிகமாக இருக்குன்னா இருக்கு. கூட்டணியில் இருந்து தைரியமாக இதை பேசுனதுக்கு ஒரு பத்திரிகையாளராக நான் பாராட்டுறேன். ஆனால் உண்மையிலேயே மக்கள் நலனுக்காக தான் இதை நீங்க பேசுறீங்களா, இல்ல கூட்டணியில சீட்டு அதிகமா வாங்குறதுக்கு பேசுறீங்களா? திரும்ப சொல்றாரு, இதை வச்சு நான் அரசியல் பண்ணா அது வந்து இழிவான செயல் அவரே சொல்றாரு. இன்னைக்கு கொடுத்த பிரஸ் மீட்ல சொல்றாரு, அப்படி ஒரு நிலைமைக்கு நான் போவேனான்னு கேட்கிறாரு. அப்ப பண்ணுங்கன்றோம். அதாவது இப்போ அதாவது தொட்டிலையும் ஆட்டி விட்டு குழந்தையும் கிள்ற கதைன்றாங்க. அதை தான் இப்போ விசிகா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இதுல மக்கள் நலன் இருக்குமே ஆனால் அதை வந்து அரசியல் ஆளுமைகளோ இல்ல அரசியல்வாதிகளோ இல்ல சாமானிய மக்கள் அதை வரவேற்பாங்க. இப்போ போதைப் பொருள் வந்து ஒழிப்பு மாநாடு வேணும் அப்படின்னா வேணும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு முக்கியமான காரணம், நீங்க பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகாவும் அதிகமாக வாக்கு வங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் மதுவால அதிகமான பாதிப்பு, இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க. அப்ப திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. என்ன ஒரே ஒரு கேள்வினா, 3 வருஷமா லீவ் விட்டுட்டு இப்ப எடுத்திருக்கிறார். ஒண்ணு அதையும் இன்னொன்னு, அதாவது இவங்க சொல்லுவாங்க போராட்டம் நாங்க பண்ணோம், முந்தைய காலத்துல பேசணும் அப்படின்வாங்க. இதுல இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நகராட்சி மாநகராட்சிலாம் விசிகாக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கல. நிறைய நகராட்சி தலைவர்கள் வந்து பதவி தான் இருக்க தவிர்த்து அவங்களுக்கு கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ விசிகா கவுன்சிலர்களுக்கோ அவர்களுக்கு கட்சி நடத்துறதுக்கோ அவங்க ஒரு வசூல் பண்ணி பண்றதோ இல்லை ஒரு நிகழ்ச்சி நடத்துறதோ அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து கீழே நிறைய புகைச்சல் இருக்கு, கண்டிப்பா புகைச்சல் இருக்கு. ஆனா இதனால கூட்டணி போயிடுமா போவாதா அப்படின்றது பார்க்கணும். இன்னொன்னு, இது வந்து திருமாவளவன் அவர்களோட நாலேஜோட தான் இது நடக்குது அப்படின்றது என்னோட புரிதல். கேட்போம் நான் திரு அருணன் அவர்கள்ட்ட. இது வந்து 2வது நிகழ்வு அப்படின்றப்போ இது ஆப்வியஸ்லி கூட்டணியை பத்தின கேள்வியாக வந்து நிற்குது. இது இஷ்யூ பேசணுமா இல்லை அரசியலோடு சேர்த்து பார்க்கணுமா அப்படின்றப்போ திமுக கூட்டணியில் சலசலப்பு இருக்கு, அதுதான் ஒவ்வொன்றாக வெளிவருதுன்னு அதிமுக பார்வை எடுக்கிறது. எப்படி பார்க்குறீங்க அருணன்? லைக் அதிமுக நண்பர் மணிகண்டன் பேசுனதை நம்ம எல்லாரும் கேட்டோம், கொஞ்சம் எதிரொலிக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ண சொல்லும் காருக்கு. இப்போ அவரே வந்து அப்படிலாம் திருமா அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளிவர மாட்டார் அப்படின்னு முதல்ல ரொம்ப அழுத்தமாக சொன்னார். பிறகு அடுத்தாப்புல இது மது ஒழிப்பு கூட்டணியா கூட்டணி ஒழிப்பு கூட்டணியா அப்படின்னு பேசுகிறார். ஆக அதிமுக சார்பாக பேசுகிறவங்க எப்படி குழம்பி போயிருக்காங்க என்பது தான் இதிலிருந்து தெரியுது. நான் என்ன கேட்குறேன், திருமாவர்கள் தெளிவாக அதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த 2 விஷயங்கள் குறித்தும் ஐயா, அது மது ஒழிப்பு என்பது ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் சொல்லி வருகிற ஒன்று, பொதுவாக எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடு உள்ள ஒன்று, அதற்கும் அரசியல் கூட்டணிக்கும் முடிச்சு போடாதீங்க. இதை இன்றைக்கு முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மது ஒழிப்பு மாநாடு. அவர் இதை அழகாக சொல்கிறாரு, திரும்பவே விளக்கம் சொல்லிட்டார், மேற்கொண்டு நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கேன் கேட்குறாரு.
அப்போ இதை வச்சு எப்படி சொல்கிறீங்க இது கூட்டணியில் சலசலப்புன்னு? இது எனக்கு என்ன ஆச்சரியமாக்குன்னா அதிமுககாரங்க கூட வந்து அதில் ஒன்றும் தெளிவில்லாமல் இருக்காங்க. நம்ம ஊடக நண்பர்கள் தான் நீங்கள் வந்து இப்படி வார்த்தைகள்லாம் போகிறீங்க, கூட்டணியில் சலசலப்பா அப்படின்னு. கூட்டணிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்து இந்த 2வது விஷயம், அந்த வீடியோ நானும் கேட்டேன். அது வந்து அவர் எப்போவுமே முன்பெல்லாம் அழுத்தமாக பேசக்கூடிய ஒரு பேச்சு தான், அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது. அது அவருடைய உரிமை. இப்போ ஒரு வழக்கம் அதை பற்றி கேட்கும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பேச வேண்டிய விஷயந்தான். 2021 தேர்தலின் போது பேசியிருக்கணும். இப்போ 2026 வரும்போது அது பேசணும். ஆனால் இந்த சிந்தனை எங்ககிட்ட இருக்கு என்பதை சொல்றாரு, அது அவருடைய உரிமை. இல்ல அதை இன்றைய தேதிக்கு ஏன் வெளிப்படுத்தணும் அப்படின்னு வருது இல்ல ப்ரொஃபசர்? இதே குரல் 16 ஒலித்தது. அதைத்தான் அவர் சொல்லக்கூடிய விளக்கத்தை நம்ம ஏற்கணும்ல. சம்பந்தப்பட்டவர் என்ன சொல்றாரு, இது ஒரு பழைய பேச்சு, பொதுவாக எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு இது, அதை நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிறோம், அதில் சில கிளிப்பிங்ஸ் எடுத்து போடுறாங்க. ஆக ஆனால் இந்த விஷயம் என்பது தேர்தலை ஒட்டி வரக்கூடியது தான். இப்போ 21 முடிஞ்சு போச்சு. 2026 எங்களுக்கு சீட் ஷேரிங் மட்டும் கிடையாது, பவர் ஷேரிங்கும் வேண்டும் ஏன்னா அவர் கேட்கலாம், அது அவருடைய உரிமை. அதை திமுக ஏற்குதா இல்லையான்னு அது அவங்களுடைய உரிமை. அந்த நேரத்தில் தான் அதெல்லாம் வரும். ஆக அதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு திமுக கூட்டணி சலசலப்பு, அது கலகலத்து போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறதெல்லாம் எனக்கு என்னன்னு புரியல. அது வந்து பேசுகிறவங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறதே தவிர கூட்டணி அசைச்சில் ஒன்றும் இந்த பிரச்சனையும் இப்போ வந்திருக்கிறதா எனக்கு படலை. உண்மையிலேயே நாம் மிக கவனமாக இன்றைக்கு மக்களிடம் கொண்டு போக வேண்டிய விஷயம் என்று நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு பாருங்கள் கோயம்புத்தூரில் நிதியமைச்சர் எப்படி நடந்துக்கிட்டாங்க. எங்க ஒரு தொழில் முனைவோர் ஜிஎஸ்டி தனக்கு இருக்கக்கூடிய இல்லை, நேற்று பேசலாம், நான் சொல்ல வரேன், இதைத்தானே முக்கியமாக கொண்டு போகணும். நேற்று பேசி சிறு குறு நடுத்தர தொழில்கள் எப்படி இருக்கு இல்லை சொல்கிறேன், அந்த பிரச்சனையை அவங்க எப்படி நிதியமைச்சர், இதற்கு முதலமைச்சர் அழகா பதில் சொல்லியிருக்காரு. அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் இதை பூரா அங்கிருந்தே ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது என்ன ரொம்ப வெக்கக்கேடா இருக்குது. எங்க ஒரு கோரிக்கை ஒரு குரலை கொடுத்தா அதற்காக ஏதோ ஒரு வகையில சொல்லி அதை வந்து மன்னிப்பு கேட்க வச்சு அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோ போட்டுவிட்டு வீடியோ போட்டதுக்கு மன்னிப்பு கேட்டா தமிழ்நாடு பாஜக தலைவர். கொடுமையா இருக்கு. இதைத்தான் இப்ப மக்களிடம் கொண்டு போகணும், இதான் முக்கியமான பிரச்சனை. ஓகே, கேட்போம் நான் செல்வி அவர்கள்ட்ட. பாஜகவுடைய நிலைப்பாடும் இன்னும் இதை வந்து ஒரு மிரட்டல் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இணையமைச்சர் எல்முருகன் சொன்னது இது வந்து திமுகவை மிரட்டுவதற்கான யுக்தி அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஒருபடி மேலே அதிகாரத்தில் பங்கு, பவர் ஷேரிங் அப்படின்னு பேசுறது இது இன்னும் கொஞ்சம் அதீதமாக இல்லையா? இல்லை, அதாவது திருமாவளவன் சாருடைய அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 40 ஆண்டு கால 44 ஆண்டு கால அரசியலில் வந்து அவர் ஆரம்பித்ததுலேருந்து அந்த அதிகாரத்தில் பங்கு என்பது வந்து அவர் எந்த காலத்துலேருந்து முழங்கி கொண்டு தான் இருக்கார். அது வந்து ஏதோ இன்னைக்கு நேற்று பேசுகிற மாதிரி எல்லாம் நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு, எனக்கும் நெருங்கிய நண்பர் என்பதனால நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். அதாவது ஒருத்தர் வந்து அவருடைய உரிமையை கேட்குறதுல வந்து அது இல்லாமல் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். அதிகாரிகள் வந்து மதிக்கிறது இல்லை, அதிகாரிகள் வந்து எந்த ஒரு இதையும் வந்து செவி சாய்க்கிறது இல்லை, அவங்க நினைக்கிறத தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இன்னும் முதலமைச்சர் சொல்கிறத காவல்துறை அதிகாரிகள் கேட்பதில்லை அப்படின்ற. ஆமாம், டைரெக்டாக சொல்கிறார். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரவே குற்றம். ஆமாம், மாவட்ட ஆட்சியர்கள் சரியில்லை, ஒரு செக்ஷன் ஆஃப் அதிகாரிகள் தான் ரூல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஓப்பனாக டேரிங்காக சொல்கிறார். இப்போ இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் சொல்கிறத நான் வரவேற்கிறேன். ஆனால் இது வந்து இந்த கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வருமானதில் எங்கள் எங்கள் மத்திய அமைச்சர் முருகன் சார் சொன்னது மாதிரி தான். இது வந்து இந்த எலெக்ஷன் சமயத்தில் இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வரப்போகுது. அதில் வந்து அந்த தேர்தலில் வந்து ஒரு பார்கெனிங்க்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்குன்றதை தான் நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து இது கூட்டணியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிற மாதிரி எங்களுடைய லீடர்ஸும் பார்க்கல, நாங்களும் பார்க்கல. இது வந்து என்னென்னா கூட்டணியில் அவரே தான் சொல்கிறார். இப்போ கூட்டணிக்கும் இதுக்கும் எங்களுக்கு என்ன இருக்குது, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அருணன் சார் சொன்னார் ஒரு விஷயம், அவருடைய உரிமையை அவர் சொல்கிறாருன்றார். அவர் உரிமையை தாராளமாக சொல்லலாம். இப்போ என்னன்னா இதில் என்னென்னா அழைப்பு கொடுக்கறது, ஏடிஎம்கேக்கு அழைப்பு கொடுக்கறதெல்லாம் வந்து அந்த ஏடிஎம்கேல இருக்கிற மந்திரியே அவர்களே ஒருத்தர் சொன்னார், நேரடியாக வந்து அழைத்தால் நாங்கள் அதை பரிசீலிப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அழைப்பு என்பது ஒரு கட்சியுடைய அழைப்புகள் வந்து எப்பவுமே வந்து ஒரு
மீடியா மூலிமா அழைப்பு இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த மது ஒழிப்பு மாநாடுன்றது மது ஒழிப்புன்றது எல்லா கட்சிகளுக்கும் உண்டான ஒரு விஷயந்தான். அது வந்து இப்போ வந்து சாதாரண நேற்று ஆரம்பித்த கட்சியிலேருந்து அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இல்லைங்க, இன்னைக்கு வந்து அவர் எடுத்திருக்கிற விஷயம் வந்து மது ஒழிப்போட இப்போ எம்எல்ஏ சார் சொன்னார், சிந்தனை செல்வன் சார் சொன்னார், ட்ரக்கு மாஃபியா வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கொடுக்கறத வந்து கண்டிப்பாக நம்ம எந்த கட்சியில் இருந்தாலும் அது உண்மையான பார்க்க வேண்டியது தானே. ஏன்னா இன்றைக்கி வந்து போதைப் பொருள்களுக்கு வந்து தலைநகரமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஊரில் வந்தாலும் அது இந்த ஊரில் வருது, நார்த் இந்தியாவில் வருது, சவுத் இந்தியாவில் வருதுன்னு இல்லை, எங்கே வந்தாலும் இளைஞர்களையும் அது வந்து குழந்தைகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அது யாராக இருந்தாலும் குரல் கொடுக்கறத வரவேற்க ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் என்னன்னா இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம்ன்றது வந்து எப்படி எங்கள் மத்திய அமைச்சர் முருகன் சார் சொன்ன மாதிரி, முருகன்ஜி சொன்னது தான், இந்த கூட்டணி குழப்பம்லாம் இல்லை, இதை வச்சு ஒரு பார்கெனிங்க்கு அவங்க கட்சிக்கு ஒரு வலிமை சேர்க்கறது, அது ஜனநாயக ரீதியாக அந்த வலிமை சேர்க்கறதுல வந்து யாராக இருந்தாலும் தான் கட்சி வளர வேண்டும், தான் கட்சிக்கு இது மாதிரி ஒரு இடம் கிடைக்க வேண்டியதெல்லாம் வந்து அவங்க கேட்குறதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இதுவாக இல்லை. இது வந்து ஒரு மது ஒழிப்பு வந்து ஒரு டூலாக அவங்க யூஸ் செய்கிறது வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அரசியல்ன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடைக்கக்கூடிய விஷயந்தான். இதை விட்டுட்டு வேற அந்த பிரச்சனை வராது. இப்போ இன்னைக்கு கூட காங்கிரஸ் தலைவர் கூட எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவரும் பேசியிருக்காரு. ஸோ என்னன்னா இதெல்லாம் ஒரு சான்ஸ் தான் அவங்களுக்கு. அது இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சித்தாந்தம் கொள்கை என்ன, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அது இல்லாமல் 89 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே கூட்டாட்சிக்கு வந்து அவர்கள் கொடுத்தார்களா என்பதெல்லாம் 2006 அந்த வரலாறுலாம் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து இவங்க சொல்கிறனால உடனே வாங்கன்னு ஒரு மந்திரி கொடுக்க போகிறது இல்லை. இதெல்லாம் வந்து உடனே ஒரு அடுத்த வாரத்துக்குள்ளே இது வந்து அப்படியே வெயில கண்ட பனி போல போயிடும். இது அடுத்த நகர்வுக்கு தான் போகும். ஓகே, கேட்போம். ஆட்சியில் பங்கு அப்படின்றது இன்றைய சூழலில் சாத்தியமா? திரு சிந்தனை செல்வன் அவர்கள்ட்ட இது வந்து அரசியல் ரீதியாகவோ கூட்டணி ரீதியாகவோ இல்லை அப்படின்னு திரும்ப வந்து தெளிவுபடுத்துகிறார். ஆனால் அதே நேரத்தில் காவல்துறையினர் முதலமைச்சர் சொல்படி செயல்படுவதில்லை. இன்னைக்கு வந்து ஒரு படி மேலே போய் மாவட்ட ஆட்சியர் வந்து விசிகவுக்கு எதிரான நிலைப்பாடுகளில் இருக்கார் அப்படின்னு அதிகாரிகள் வந்து மோதல் போக்கில் இருக்காங்க அப்படின்னு வெளிப்படுத்துறார். அப்போ அது அதிருப்தி குரல் தானே, இல்லைன்னு மறுப்பீங்களா? இல்லை, ஒரு விஷயத்த நம்ம தமிழக ஊடகவியலாளர்களும் நண்பர்களும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். கூட்டணின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். திமுகவுக்கு தனி கொடி இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தனி கொடி இருக்குது. திமுகவுக்கு தனி சின்னம் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தனி சின்னம் இருக்குது. திமுகவுக்கு தனியாக ஒரு தலைவர் இருக்கிறாரு, விசிகாவுக்கு தனியாக தலைவர். இது எல்லாமே அடிப்படையில் என்னென்னா, கூட்டணி என்பது ஒரு குறைந்தபட்ச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்ம இணைந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கி தேசத்தினுடைய மிகப்பெரிய பேர் அபாயமாக இருக்கிறதுங்கிறது ஒரு மதவாதத்தின் அடிப்படையிலான வெறுப்பு உணர்வுகளை உமிழ்ந்து இங்கே இருக்கக்கூடிய சகோதரத்துவ உணர்வு வந்து சிதைக்கப்பட்டு அரசமைப்பு சாசனம் உருவாக்கின அந்த உடன்பிறப்பு உணர்வுங்கிற அடித்தளமே உடையுது. அப்படிப்பட்ட மதவாத சனாதன சக்திகளுக்கு எதிராக நம்ம இணைந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இணையுது. அதே சமயத்தில் கூட்டணினா எல்லாமே கரைஞ்சி ஒன்றோடு ஒன்றா ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இடதுசாரிகளுக்கு ஈழ பிரச்சனையில் வேற ஒரு கருத்து இருந்துச்சு. அது இடதுசாரிகள் எங்களுக்கு வந்து ஈழ பிரச்சனையில் வேற ஒரு கருத்து இருந்துச்சு. அதனால் வந்து எங்களுக்கு இடையில் வந்து தோழமை இல்லையானா நிச்சயமாக தோழமை இருக்குது. உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் எதிராக எந்த களத்திலையும் இடதுசாரிகள் எப்பொழுதுமே முன்னணியில் நிற்பாங்க. நாம் அவங்களோட துணையாக நிற்கிறோம். அப்போ என்னென்னா, இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளுக்கு தேர்தல் அரசியலே மாறுபட்ட கருத்து இருக்குது. எங்களுக்கு வந்து விகிதாச்சார தேர்தல் முறை தான் எங்களுடைய இலக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து 1932 வலியுறுத்தினார் இரட்டை வாக்குரிமை. இந்த பட்டியல் சமூகத்தையும் பழங்குடி சமூகத்தையும் தனித்துவமான இந்து மதத்தோடு இணைக்காம தனித்துவமான ஒரு சிறுபான்மை சமூகமாக அங்கீகரிக்கணும். இவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு ஒரு வாக்கும் பொது வாக்காளரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாக்கும் வேணும்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். இந்த கருத்து இன்னமும் எங்ககிட்ட இருக்குது. இந்த கருத்தை நாங்கள் மாற்றிக்கல. அப்போ இந்த கருத்து இருக்குதே, எதுக்கு தேர்தல் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது எப்படி வந்து ஒரு அரைவே காட்டுத்தனமோ அதுதான் மற்ற கூட்டணிகளுக்கும் இன்றைய திமுக கூட்டணிக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட 5 தேர்தல்களை ஒன்னா சந்திச்ச கூட்டணி. இதுவரை இப்படி ஒரு அலையன்ஸ் வந்து 2018 இருந்து இருந்ததில்லை தமிழக அரசியல்ல. ஆனா அதுல வந்து இந்த எதிர்கருத்துக்கள் அப்படின்றது சலசலப்பா பார்க்கப்படாதா? இல்லை, நான் சொல்லட்டுமா? அதாவது வந்து 75 ஆண்டு கால வரலாற்றில் SC STக்கான மாநில ஆணையத்தை முதல் முறையாக திமுக தான் இன்னைக்கு உருவாக்கியிருக்கு.
ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் சொல்லிட்டு 15 ஆண்டு காலம் தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய போராட்டம். சிறப்பு உட்கூறு திட்டம் பட்டியல் சமூகத்திற்கு, பழங்குடி மக்களுக்கு இந்த நம்முடைய பட்ஜெட்டில் அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக ஒதுக்கீடு செய்யணும்னு. அதுக்கான சட்டம் முதல் முறையாக திமுகவினுடைய ஆட்சி காலத்தில், இந்த 3 ஆண்டு காலத்தில் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்தினுடைய கொள்முதல்களில் 5% இடஒதுக்கீடு வேணும்னு நீண்ட கால போராட்டம். இந்த ஆட்சியில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம், ஐயா இளைய பெருமாளுக்கு நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க சிதம்பரத்தில் இன்னைக்கு மணிமண்டபம். இப்படி எத்தனையோ சிறந்த விஷயங்கள் இந்த ஆட்சியில் நடக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஆட்சியில் இருக்கிற குறைகளை, இடைவெளிகளை, அதிகாரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய கொள்கைக்கும் நடைமுறைக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை சுட்டிக்காட்ட வேண்டியதற்காக தான் உளவுத்துறைங்கிற ஒரு அமைப்பையே அரசு உருவாக்கி இருக்கு. இப்போ அரசே வந்து இடைவெளி ஏதாவது இருக்குதா அதை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்கன்னு ஒரு அமைப்பை சிஸ்டமேட்டிக்காக உருவாக்கி இருக்கும்போது, அது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலுமே வந்து அந்த கொள்கைக்கு நடைமுறைக்கு இடையில ஒரு இடைவெளி இருந்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை தலைவருக்கு இருக்குது. தலைவர் அதை கண்டுணர வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சொல்கிறோம். நம்பர் 1. 2வது, எனக்கு முன்னாடி மரியாதைக்குரிய நண்பர் விக்னேஸ்வரன் பத்திரிகையாளர் பேசினார். பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க, அப்படி எந்த ஒரு தேவையும் எங்களுக்கு இல்லைங்கிறத நான் பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாங்கிறதா நான் அண்ணனை பார்த்துல எல்லாரை பார்த்தும் கேட்குறேன். இப்போ ஒரு 60-70 பேர் வந்து நம்ம வாரி கொடுத்துட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கிறோம். எல்லாருமே மது ஒழிப்பை பற்றி கடந்த காலங்களில் பேசுகிறோம் அப்படின்னா கூட, இந்தியாவினுடைய தேச விடுதலை போராட்டத்துக்கு கூட ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தேவைப்பட்டுச்சு. அந்த ட்ரிகர் பாயிண்டில் தான் வந்து அது ஒரு அடுத்த கட்ட டைமென்ஷன் அடையும். இப்போ அது மாதிரி வந்து இன்னைக்கு உறையூரில் 2001 60 பேர் வந்து செத்து போனாங்க, 200 பேர் பார்வை இல்லாமல் போகிறாங்க. இன்னைக்கு வந்து மரக்காணத்துலேயும் கள்ளக்குறிச்சிலையும் இப்படிப்பட்ட மரணம் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிற மரணம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரும் பாதிப்பை சமூகத்தில் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஒரு கல்ச்சுரல் மூவ்மெண்ட்டாகவும் எங்களை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு கல்ச்சுரல் மூவ்மெண்ட்டாகவும் இருக்க வேண்டிய தேவை இருக்கிற போது ஒரு கல்ச்சுரல் மூவ்மெண்ட்டாகவும் இருக்கிறோம். வெறுமனே அரசியல்வாதிகளும் அரசு மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல்வாதிகளும் அரசும் ஒரு முன்கை எடுக்க வேண்டும். ஒட்டுமொத்த சமூகத்தில் இல்ல, கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. இங்க வந்து இப்ப வந்து எல்லா கட்சியை உருவாக்குறது எதுக்காக? ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குவதே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலமாக தன்னுடைய கொள்கைகளை நிலைப்படுத்துவதற்காக இடதுசாரி இயக்கங்கள் இருக்காங்க. அவங்க என்ன எப்பொழுதுமே கூட்டணியில் இருக்கணும்ன்றதா இன்னைக்கு அது வந்து இன்னைக்கு இருக்கிற நடைமுறை சமரசம். நான் தொடர்ந்து சொல்லுவேன், கொள்கை சமரசம் தான் கூடாது, நடைமுறை சமரசம் தவிர்க்க முடியாத ஒரு உத்தி. அந்த அடிப்படையில் நாம வந்து இதை வந்து பண்றோம். இன்னைக்கு திமுக கூட்டணி கடந்த காலங்களில் உழைக்கும் மக்கள்கிட்ட அவங்க எடுத்ததை விட மிக சிறப்பான முறையில் ஒரு ஆட்சி நடக்கிறது. தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிற போது தவறுகளை சுட்டி காட்டுறோம். இது கூட்டணியை த்ரெட் பண்ற விஷயமே இல்லை. 3 வருஷமா தூங்கிட்டுன்னு ஒரு வார்த்தை போடுறாரு, அது ரொம்ப தவறான வார்த்தை. அதை அவர் திரும்ப பெறுவது ஒரு நாணயமானது. தொடர்ந்து விசிகா எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மது ஒழிப்பை, மது விலக்கை தொடர்ந்து பேசுகிறது. மிக முக்கியமா கார்கே, இந்த விஷயத்துல நம்ம டிபேட்டை எப்படி நம்ம போயிருக்கணும்? அண்ணா அருணன், பேராசிரியர் அருணன் சொல்லி காட்டின மாதிரி டிபேட் வந்து தேசிய கொள்கை வேணுங்கிறதா விடுதலை சிறுத்தைகளுடைய முதன்மையான கோரிக்கை. மது ஒழிப்பு தொடர்பான ஒரு தேசிய கொள்கை வேணும். இது தொடர்பாக பாஜகவுடைய கருத்து என்னங்கிறத அதை தான் நம்ம டிபேட் பண்ணியிருக்கணும். அதையும் கேட்போம். நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட, கூட்டணி அமைச்சரவை கேட்பதோ ஆட்சியில் பங்கு கேட்பதோ அப்படின்னா அந்த விவகாரத்தை வச்சு ஒருவேளை சலசலப்புன்னு பார்த்தா அதிமுகவுக்கு அதில் உடன்பாடு இருக்கா? அதிமுகவும் தனித்தாட்சின்னு தானே சொல்லுது. ஜெயக்குமாரும் இன்றும் அதுதானே சொல்றாரு. மணிகண்டன், கார்கே, மரியாதைக்குரிய சிந்தனை செல்வன் எப்படி நீங்கள் பேச இடையூறு இல்லாமல் அனுமதிச்சிங்களோ என்ன அந்த மாதிரி அனுமதிக்கணும். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மரியாதைக்குரிய 2ஆம் கட்ட தலைவரான சிந்தனை செல்வன் அண்ணனுக்கு நான் நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வேங்கை வயல் என்ற தேசிய வேங்கை வயல் என்ற தேசிய அவலம் அது நடந்து இன்னைக்கு 2.5 ஆண்டு
ஏறத்தாழ 700 நாட்கள் மேல ஆயிடுச்சு. நாளைக்கு அதிமுக உண்மை குற்றவாளிகளை கைது செய் திமுக அரசேன்னு ஒரு போராட்டம் நடத்தினா, ஆகா நாங்க கூட்டணியை மறந்து அரசியலை மறந்து அதிமுகவோடு களத்தில் நின்று போராடுவோம் அப்படின்னு அவர் சொல்லுங்க. என்னுடைய முதல் கேள்வி, மரியாதைக்குரிய பேராசிரியர் அருண் ஒரு கல்ல எரிஞ்சிட்டு இங்க நம்ம கண்ணாடி வீட்டில் நிக்கிறேங்கிறத மறந்துட்டாரு. தமிழகத்திலேயாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா விஸ்கி பிராந்தி பீர் தாங்க இருக்குது. ஆனால் சாராயம், கலர் சாராயம், கல் அப்படின்னு 3 வகையான மதுவை கேரளாவில் வச்சு வித்துக்கிட்டு, ஆனால் மது ஒழிப்பை பற்றி கார்கையை நம்ம பேசலாம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒன்று வேதம் ஊதுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப காமெடியாக இருக்குதுங்க. இப்போ என்னன்னா தமிழக அரசியலில் ஹெச் ராஜாவோட அட்மினுக்கும் நம்ம விடுதலை சிறுத்தை தலைவரோட அட்மினுக்கும் தான் நேரடி போட்டி. யார் வந்து அதிகமாக தவறாக போயிட்டு மறுபடியும் பதிவை நீக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்குது. ஹெச் ராஜாவுடைய அட்மினுக்கும் இங்கே ஒன்று சொல்றீங்க, அவர் வந்து நான் பார்த்துட்டு திரும்ப போட சொல்றேன்னு போட்டாரு. அந்த கொள்கையில உடன்பாடு இருக்கு, பேசுற விஷயம் சரின்றாரு. அதான் அவர் இல்லைன்றாரு, இவர் உண்டுங்கிறாரு. இவர் வலுக்கட்டாயமா இவர் சில இதை நோக்கி போறாரு. நான் அதுக்கு வரலைங்க. மாநில சுயாட்சின்னு பேசுவீங்களா? எதுலையாவது ஒண்ணுல மத்திய அரசு தலையிட்டா ஒன்றிய அரசு குன்றிய அரசுவீங்களா? மது விஷயத்துல வந்து உங்க கூட்டணியில இருக்கிற கூட்டணி கட்சியை விட்டுட்டு பாராளுமன்றத்தில் போய் சட்டம் இயற்றுங்கன்னு திசை திருப்பது எதுக்காக பேசுறீங்க? அதுக்கு இந்த மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் வெளுத்து எடுத்தாங்களே, நீங்க தான் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறீங்க, போய் அங்க வலியுறுத்துங்கன்னு சொன்னாங்களே. இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்பயும் பாருங்க, டாஸ்மாக் நிர்வாகங்கிறது தமிழக அரசுக்கு கீழே இருக்கிற ஒரு நிர்வாகம். ஆனா மத்திய அரசு, குன்றிய அரசு, ஒன்றிய அரசு எடுத்து போராடுவாங்கிறது என்ன வேஷம்? ஏன் மரக்கான சாவு வந்தப்ப பாராளுமன்ற தேர்தல் கண்ணை மறைச்சிருச்சு, அப்ப உங்களுக்கு தெரியலையா? அதே மாதிரி 1.5 வருஷம் மட்டுமே இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரப்ப திடீர்னு மதுவை பத்தி அப்படி பொங்கிடுறாங்க. ஒன்னு சொல்லிடுறேன், தொழிலாளர் நலனை பத்தி கம்யூனிஸ்ட் கட்சியை விலக்கி வச்சுட்டு பேசுறோம்னா அதுல ஏதாவது சாரம் இருக்குமா? அந்த மாதிரி தமிழகத்துல உண்மையாலுமே மது விலக்கு, மது ஒழிப்புக்குன்னு குரல் கொடுக்கக்கூடிய பாமகவை நீங்க விலக்கி வச்சுட்டு உங்க அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு நீங்க ஏமாத்துறீங்க. ரெண்டுங்க. ஒண்ணு சொல்லிடுறேன், ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் அங்க பலமான கட்சினா பாமக இன்னொரு பக்கங்கிறதுனால ரெண்டு கட்சிகளும் குறிப்பா அதிமுக வந்து பெருசா எடுத்துக்காது. சரி, ஓகே, சரியா குறுக்கீடு மட்டும் சிந்தனை செல்வன், மற்ற வந்து போனோம். சரியா குறுக்கீடு மட்டும் இல்லை அண்ணன், நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வேங்கை வயல் தொடர்பான விஷயத்தை சொன்னீங்க. அண்ணன் சார்ந்திருக்கிற அமைப்புகள் வேங்கை வயலுக்காக ஏதாவது போராடி இருக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடி நீங்க வரீங்களா? போராட்டம் தெளிவா புரிஞ்சுங்க. வேங்கை வயல் தொடர்பாக ஏதாவது நீங்க நிதானத்துல பேசினா நான் பதில் சொல்லலாம். நீங்க நிதானம் தவறி பேசினா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் ஸ்டுடியோல இல்ல, வெளியில இருக்கேன். இல்ல நீங்க சொல்றது கேளுங்க. நாங்க போராடணும். நீங்க ஒரு நிமிஷம். இல்ல இது தவறான நான் கேக்குறது என்ன வார்த்தை பேச சிந்தனை செல்வன் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். கௌரவமா பேசுங்க. நீங்க வாய்க்கு வந்தபடி பேசுறது வந்து ஒரு அழகு இல்ல. கேட்ட கேள்விக்கு பதில் தலித் ஏத்தி என்ன போராடுறீங்க? தலித் கொலை எத்தனை நடந்திருக்கு? கடந்த அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில் எத்தனை தலித்துகள் கொல்லப்பட்டாங்க? அதை பத்தி பேசியிருக்கீங்களா? அதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு குறைந்தபட்ச தகுதி வேணும்னா. ஆனா தினமும் அண்ணா கேளுங்க, இதெல்லாம் பேசுறதுக்கு குறைந்தபட்ச தகுதி வேணும். கடந்த 30 ஆண்டு காலமாக வன்முறைக்கு எதிரான களங்களில் நின்றவன் சிந்தனை செல்வன். ஒரே ஒரு போராட்டத்தை கூட உங்க முகத்தை நான் பார்த்ததில்ல. ஒரு இடத்துல இல்ல, எங்களை விட இதுல வந்து ஒரு பெரிய அத்தாரிட்டி இருக்க முடியாது. 30 ஆண்டு காலமாக இந்த சமூகத்தின் மீது இழைக்கப்படுகிற பல்வேறு விதமான வன்முறைகளுக்கு எதிரான போராட்டங்களை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை கூட உங்களை பார்த்ததில்ல. நீங்க இந்த மக்களுக்கு எதிரான அந்த வன்முறையை ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துகிற மிக தரம் தாழ்ந்த உரையாடல இது அதிமுக கேக்குறீங்க. அண்ணா மணிகண்டன், நீங்க அதிமுகவுக்கு என்ன பினாமியா இல்ல வேற ஏதாவது இதுவா? அவரு கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன். நீங்க யார் அதிமுக சார்பா நீங்க பேசுறதுக்கு?
ஏங்க அன்னைக்கு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் வரும்போது சட்டமன்றத்துல இது தொடர்பா எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் பேசவே இல்லை. உண்மை சொல்லுது. திரு அருண் பதில் சொல்லட்டும். திரு அருண் உங்களுடைய கேள்வியில் இருக்கக்கூடிய தரம் தாழ்ந்த நிலையை நான் வந்து எப்படி ஒரு இப்படிப்பட்ட பொது ஊடகத்துல வந்து பேசுறது தந்தை பெரியார் சொல்வாரு, மானமில்லாதவர்களோடு போராடுவது கடினமானதுன்னு சொல்லுவாரு. அதுதான் நான் மனதில் வச்சுக்கிறேன். இது தொடர்பான சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவே இல்லை. சரி, ஓகே. கங்கை வயல் தொடர்பான பிரச்சனை சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட போது அவையில் இருந்தால் ஆனால் பேசவில்லை. ஆனால் திமுக இதை கண்டித்து குரல் எழுப்பினார்கள். சரி, ஓகே. அருணன் மட்டும் பேசுற, மற்றவங்க வேண்டாம். அருணன் இல்லை 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 என்னை நோக்கி மணிகண்டன் ஒரு கேள்வி எழுப்பினார். கேரளாவில் வந்து மது விலக்கா இருக்குது, அங்கே கூடுதலாக சிலதெல்லாம் விற்கிறாங்களே அப்படின்னு. அது ரொம்ப காலமாக விற்கிறாங்க, இதில் ஒன்றும் ரகசியம் கிடையாது. அதனால தான் வைகை செல்வன் அந்த கேள்வி எழுப்பினார். என்னுடைய கருத்து அதுதான். நம்ம வந்து மக்கள்கிட்ட மது ஒழிப்புன அடிப்படையில் மக்கள் மது அருந்தக்கூடாது, மிக முக்கியமான அம்சம். அரசு விற்கக்கூடாது என வரும் பொழுது அங்கே என்ன சிக்கல் வருதுன்னா, எந்த அரசும் விற்கக்கூடாது. நீங்கள் சுற்றி வர இத்தனை அரசுகள் விற்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் விற்கலைன்னா அங்கே போயிடுறாங்க. இப்போ அவர் கேரளாவை சொன்னார், ஏன் புதுச்சேரியை சொல்ல மாட்டேங்கிறாரு? அங்கே நேற்று வரைக்கும்லாம் அவங்கெல்லாம் அதிமுகவெல்லாம் இருந்தவங்க தான் ஆட்சியில். அதாவது தமிழ்நாட்டில் அவங்க நடத்தலையா? இதே டாஸ்மாகை கொண்டு வந்தது யார்? அப்போ நாம் எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசுகிறோம். இது இப்போ மட்டும் வந்து ஒன்றிய அரசுன்னு பேசக்கூடாதுன்னு மோடி அரசுக்காக வக்காலத்து வாங்குறாரு. நம்முடைய மணிகண்டன் வந்து அதிமுக ஆதரவாளர் அல்ல. அவருடைய பேச்சை பார்த்தா அவர் பாஜக ஆதரவாளர், மோடி ஆதரவாளர். தனிப்பட்டது வேண்டாம். இப்போ நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் இல்ல அவருடைய பேச்சோட இதை சொல்றேன். பிரதமர் இந்த விவகாரத்தை வச்சு அனைத்து மாநில அரசுகளையும் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி, ஐயா இந்த மதுவை ஒழிச்சாகணும், ஐயா மதுவை அரசு விற்க கூடாது, அதே நேரத்தில் கள்ளச்சாராயமும் வந்துடக்கூடாது, இதுக்கு என்ன செய்யலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் வாங்க என்று ஒரு கூட்டம் நடத்த தயாரா? அப்படி கேள்வியை எழுப்ப இல்ல மோடி அரசு இல்ல. ஐயா நீங்க கொஞ்சம் பாருங்க, மக்கள் நலம் சார்ந்த தடை செய்து விட்டது. மட்டும் பேசணும். மணிகண்டன் ப்ளீஸ். இல்ல இல்ல ஐயா, மக்கள் நலம் சார்ந்து ஒரு மாநில அரசு மட்டும் தடை பண்ணா நடக்காதுங்க ஐயா. என்னங்கய்யா தெரியாத மாதிரி பேசுறீங்க? அங்க தடை பண்ணா பிறகு ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் போவாங்க, அங்க இருந்து கர்நாடகாவுக்கு போவாங்க, கேரளாவில இருந்து. அப்ப ஏங்க பக்கத்து ஐயா பக்கத்திலே இருக்குங்கய்யா, கர்நாடகா எல்லையும் கேரளா எல்லையும் பக்கம், உங்களுக்கு தெரியாதா? அப்படி தாண்டுனா கர்நாடகா எல்லாம் வந்துருங்க ஐயா. சரி, இங்க கூட்டணி விஷயத்துக்கு வந்துருங்க. ப்ரொஃபசர் அறிவுபூர்வமா பேசணும். இல்ல கூட்டணி விவகாரத்தை பத்தி அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. மது ஒழிப்பு மாநாடு என்பது ரொம்ப அழகா சொன்னாரு ஐயா. விசிகாவை பொறுத்தவரை இது அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, இது ஒரு பண்பாட்டு இயக்கம். ஆக மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த பார்க்கிறோம். அதே நேரத்தில் இது ஒரு தேசிய பிரச்சனை, தேசிய பேரிடர் என்கிற ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார். அது உண்மை. அப்ப இது தேசிய அளவில் அதை தீர்ப்பதற்கான முயற்சி என்ன, அதற்கு மோடி அரசை நோக்கி நம்ம எழுப்ப வேண்டிய கேள்விகள் என்ன, இதெல்லாம் இந்த மாநாட்டில் பேச போறோம்யா அப்படின்னு சொன்னா அதையே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அதிமுக பாஜக காரங்க வேணா அது கேட்க மாட்டாங்க. அதிமுக எதுக்கு பாஜகவுக்கு வக்காலத்து வாக்குது? பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிவிட்டு பார்த்தா நடைமுறையில பூரா பாஜக ஆதரவாளராக கேட்போம். திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட இங்க அதிகாரிகள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுதான் அதிருப்தியினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? இல்லை, கடந்த சுற்றுல வந்து கிள்ளையும் பிள்ளை விட்டு தொட்டிலையும் ஆட்டுறோன்னு சொல்லிட்டு நான் சொன்ன அந்த வார்த்தையை வந்து நான் திரும்ப பெற்றா அண்ணன் சந்தோஷப்படுவார்னு அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றேன். ஆனால் நான் அரசியல்வாதியாக பார்க்காம ஒரு பத்திரிகையாளராக நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க.
ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் தாங்க பிரச்சனை இருக்குது. பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அதிமுகவை என்னென்னலாம் விமர்சனம் பண்ணுச்சோ, என்னெல்லாம் குறை செஞ்சுச்சோ, அதே வேலையை தான் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு விசிகாவும் பண்ணுது, சிபிஎம்மும் பண்ணுது. விசிகாவும் சிபிஎம்மும் பண்றது தப்புன்ற அந்த புரிதலுக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா ஒரு மாறுபாடு இல்லைங்க, எல்லாருமே கொள்கையை சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு போறாங்க. கட்சிகள் தானே வெற்றி, அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலை வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். ஆனா அதோட போதா, இன்னமும் வந்து தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க. சென்னை மாநகராட்சியில நிறைய பேருக்கு வேலை போகுது, வேலையில்லா திண்டாட்டம் வருது. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்டி பேசினா பத்தாது. கூட்டணியில இருந்து வெளியில போறீங்களோ இல்ல இருக்கிறீங்களோ, மக்கள் பேசுறாங்க. ஒரு அடிப்படையில ஒரு உண்மையை சொல்லட்டுமா, தேசிய கட்சிகளோ மாநில கட்சிகளோ எந்த கட்சியுமே மதுவை ஒழிக்க தயாரா இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அங்கங்க இளம் விதவைகள் அனாதையாகி, அங்கங்க குழந்தைகள் வந்து அனாதையாகி போயிட்டு இருக்குது. நாட்டு நடப்பு இதுதான். ஆனா என்ன பண்ணுவாங்க, கர்நாடகால பிஜேபி ஆட்சிக்கு வந்தா அதை ஒழிக்க மாட்டாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ஒழிக்க மாட்டாங்க. தமிழகத்துல அதிமுக ஆட்சியில இருந்தா ஒழிக்காது, திமுக ஆட்சியில வந்தாலும் ஒழிக்காது. கூட கூட்டணியில் இருக்கிறவங்க நாளைக்கு இவங்களே ஆட்சியில வந்தாலும் இவங்களும் ஒழிக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு வியாபாரம். கள்ள சாராயத்தை பத்தி பேசுறீங்களா, மது ஆலை நடத்துறவங்களை கூப்பிட்டு அழகு பார்த்து அரசியல் சீட்டு கொடுக்கறது, எம்பி சீட்டு கொடுக்கறது எந்தெந்த கட்சி? அதை பத்தி வாதம் பண்ணுவோமா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவரோட கட்சி கொள்கைக்கு எல்லாம் சொல்றாங்க. கொள்கைன்னு சொல்லிட்டு நடைமுறை சாத்தியம் சொல்லிட்டு மக்கள் பிரச்சனையை புரிஞ்சிக்காம நீங்க பேசுறீங்க. பாதி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க, பாதி அடிக்காத மாதிரி பாராட்டி பேசுறீங்க. அப்படியெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு இது பிரச்சனையா பிரச்சனை இல்லைன்றத பார்ப்பாங்க. இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றேன். 25 வருஷமா வந்து முடிச்சிடறேன். 25 வருஷமா விசிக கட்சி நடத்துறாங்க. ஆனா இன்னமும் அவங்களுக்கு ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினருக்கு மேல கூட இல்ல. அப்ப அந்த கட்சிக்கு தகுதி இல்லையானா அவங்க கேட்பாங்க, சீட்டு கேட்பாங்க. ஆனா இதனால கூட்டணி இப்போ நான் சொல்றேன் மாறாது. இது எல்லாமே ஒரு டிராமா. கடைசியில் என்ன ஆகும்னா, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இந்த கட்சி அப்படியா அந்த கட்சி இப்படியான்னு கேட்டுட்டு கடைசியில் மக்களை வந்துட்டு மக்களோட தேவைகள் அதிகமா இருக்காது. வேங்கை வயல் ஆகட்டும், இல்ல மேல்பாதி ஆகட்டும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு பரந்தூர் விமான நிலையம் ஆகட்டும், போராட்டம் பண்ற மாதிரி போராட்டம் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, போராட்டம் பண்றீங்க, அறிக்கை விடுறீங்க, கண்டனம் தெரிவிக்க, தீர்வு எங்கன்ற அந்த கேள்வி. எதனா ஒரு அரசியல் கட்சிக்கு நம்ம இப்ப பேசுற பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருக்குதா? அதிமுக பத்தி அண்ணன் மணிகண்டன் சொல்றாரு. அதாவது மரக்காலத்துல நிறைய பேர் செத்தப்போ அதிமுக பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணல, அமைதியா விட்டீங்க. எதிர்கட்சியா உங்க வேலையை நீங்க செய்யல, அதனுடைய நீட்சியாக தான் போச்சு. இன்னொன்னு, போராட்டம் பண்றதுனால எஸ்பி கலெக்டர் மேல எல்லாம் என்ன பெரிய நடவடிக்கை எடுத்துட்டீங்க? என்ன கைது செய்துட்டு ஜெயில இருக்கிறாங்களா? 60 பேர் செத்துட்டாங்கன்னு போராட்டம் பண்ண தெரியுதுல, எங்க தீவிரம், அந்த தீவிர தன்மை அதெல்லாம் இல்ல. அதாவது இது வந்து சும்மா அரசியல் பண்ணிட்டு 2-3 நாள் பேசி பொருளாக்கிட்டு கட்சி வளர்கிறது, எழுச்சியா இருக்கிறதுன்னு பண்றதுக்கு 2026 உண்டான தேர்தல் வேலையை தான் நான் இதை பார்க்கிறேன். இறுதி கட்டணம் எடுத்துக்கிறேன். திரு செல்வி அவர்கள்ட்ட 2026 தேர்தல் வந்து கூட்டணி அரசை நோக்கி நகருதுன்னு பாஜக சொல்லுச்சு. இப்போ கூட்டணி அமைச்சரவை கேட்பது அப்படின்ற அந்த குரலும் அங்க ஒழிக்க தொடங்கியிருக்கு. எப்படி பாக்குறீங்க ரெண்டையும் சுருக்கமா? இல்லை, எல்லாருக்குமே வந்துங்க அரசியலில் பங்கு பெறணுன்றது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுக்கு எப்போதுமே இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி அப்சல்யூட் மெஜாரிட்டியில் இருக்கிறத கூட கூட்டணி கட்சிகளுக்குன்னு கொடுக்கக்கூடிய இடத்த கொடுத்த கட்சி தான் அகில இந்திய அளவில். அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வந்து இது வந்து எங்கள் முருகன்ஜி சொன்ன மாதிரி இது அதிகாரத்தில் பங்கு, இது அதிகாரிகள் ஒத்துழைக்காமல் இருக்கிறது, ஒரு ஏரியாலையும் பிரச்சனை இருக்கிறதுக்காக தான் திருமாவளவன் சார் வந்து இந்த ஒரு மாநாடை வந்து ஒரு கைப்பொருளாக எடுக்கிறார். அருணன் சார் சொன்னார், நேற்று வந்து நீங்கள் எல்லாமே கோயம்புத்தூரை பற்றி தான் அத்தனை சேனல்லையும் எல்லா சேனல்லையும் போட்டிங்க. இதே ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதே ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு அப்சர்வேஷன் வந்திருக்கு. ஹைகோர்ட் கேம் டவுன் ஹெவிலி தமிழ்நாடு போலீஸு போதைகளை வந்து நீங்கள் ஒழிக்கிறீர்களா இல்லை நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு புலனாய்வு டீம் போடணுமான்னு அதை பற்றி யாராவது ஒரு டிபேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிவியாவது ஒரு சேனலாவது வந்திருக்காங்களா? ஏன்னா ஹைகோர்ட் வந்து அப்சர்வேஷனில் முந்தானத்து கொடுத்துருக்கிற ஆர்டர் அது. இதை வந்து எந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் பேச மாட்டாங்க. ஏன்னா எதுக்கேத்தாலும் அவர்களுக்கு மோடிஜி கிட்ட தான், எங்க இருந்தாலும் மோடிஜி கிட்ட தான் வந்துடணும். எது தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் எலெக்ஷன் கூட்டணி எப்படி பாக்குறீங்க? 26 எலெக்ஷன் கூட்டணின்றது இப்போ இருக்கிறது இந்த காலகட்டம் ஒண்ணுமே இல்லை சார். ஜனவரி வரட்டும், 2026 ஜனவரி வர வரைக்கும் எல்லாமே நடந்துன்னு தான் இருக்கும். ஜோதிட ரீதியாகவும் கேட்கணும், ஜோதிட ரீதியாக அப்புறமா வர தனியாக வர உங்க டிவிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எது நடந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு சிறிய விஷயம், அதே வந்து பாவம் அந்த அன்னபூர்ணா சார் வந்து முதல்ல பேசினதெல்லாம் காணும். அன்னபூர்ணா சார் வந்து கொடுத்தது அந்த டிவிக்கு வந்து அதுதான் எங்கள் மாநில தலைவர் அதை எடுத்து போட்ட நிர்வாகியும் நீக்கி விட்டாங்க. அந்த பிரச்சனை இன்னைக்கு அவங்களே வந்து அன்னபூர்ணா வந்து ஒரு லெட்டரேட்டில் அவங்க லெட்டரேட்டில் போட்டாங்க. அந்த லெட்டரேட் கூட நாங்கள் தான் அடிச்சு அமைச்ச மாதிரி கூட பேசுவீங்க நீங்கள். அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு சாதாரண விஷயத்த பிஜேபிக்குன்னா பூதம், ஆனா மற்ற கட்சினா தமிழ்நாட்டில் ஒண்ணுமே கிடையாது, கண்ணாடியே காணாது போயிடும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சர்ச்சைகளுக்கு திரும்ப
பேசி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஏன்னா கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு. இன்னும் சர்ச்சை தொடர போகிறதா பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.